கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மான துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மான துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவாயில் அறையுண்டேன், இனி நான் நல்ல இயேசுவே. சிலுவாயில் அறையுண்டேன், இனி நான் நல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடே இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையோடே இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்காலம் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்காலம் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பள்ளிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். பாலிங்கு நதியோரம் சுத்த தாகம் தீர்த்திடுவார். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி அக்கா, எங்க சமுதாயமா பிரைஸ்லா. நம்ம இன்னைக்கு பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஒன்றையும் வாதிலாவது வீண் பெருமையினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களும் மேன்மையாக எண்ணக்கிறோம். இதுதான் தியானிக்கிற வசனம். நேற்று நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். அது என்னன்னா, பவுலுடைய வாஞ்சை. பவுலுடைய வாஞ்சையை எப்படி பெருகணுங்கிறத நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பை பார்க்க போறோம். அது என்னன்னா ஆக்ஷன். ஒரு சபைக்குள்ள ஆண்டவங்களா கொண்டு வச்சிட்டார். சில காரியங்களை அவன்கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்க ஒரு சக்கரை எதிர்பார்ப்பாங்க. அது எத்தனை வருஷமா இருந்தாலும், சார் உங்கள்கிட்ட வந்தாச்சு ஒரு தடவை தான் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன், இன்னைக்கு சரி பண்ண. ஒரு தடவை ஒரு பேஷண்ட்ட வந்தார், முழங்கால் வலி அப்படின்ட்டு. நான் மருந்து கொடுத்தேன், குறையல. அவர் சொல்றாரு, சார் நீங்கள்லாம் என்ன சார், உங்க அப்பா ஒரு ஊசி ஒரு மாத்திரை கொடுத்தாரு சரியாச்சு போ சார். ஆக்சுவலி எங்க அப்பா 90ல் இறந்துட்டார். இப்போ வருஷம் எத்தனை ஆயிடுச்சு. நீங்க 90க்கு முன்னாடி தான் எங்க அப்பாட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க. நீங்க இப்போ இவ்வளோ வயசு சார், அதெல்லாம் கிடையாது சார். உங்க அப்பா மாதிரி நீங்க கிடையாது சார். நான் உடனே ஒத்துக்காம எங்க அப்பா மாதிரி நான் கிடையாது, நாங்க அப்பாட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. உடனே சரியாகும்,
பெரிய பொண்ணு இருக்கும், 4 வருஷமா இருக்கிற பொண்ணு உடனே சரியாகும். ஆசை எல்லாம் இருக்கும். அதுபோல பவுலுக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேன்மையானவர்களை என்ன கடவுள். சரி, இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன், அது இன்னைக்கு நான் அதை சொல்றப்ப இது வேற. ஒரு அழகான ஒரு தேனி கூடு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, பெரிய கூடு. அதுக்குள்ள ஒரு ராணி தேனி இருக்கும். அதுல அத்தனை தேனீகள் ரொம்ப பிஸியா இருக்கும். நம்மள மாதிரிலாம் கிடையாது, வெரி பிஸி. போகும், எங்கெங்கேயோ போகும், எங்கெங்கேயோ சுத்தி தேன்ல. இப்ப செடியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்க செடி இருக்கு, எங்க மலர் இருக்குன்னு போய் அங்க இருந்து எடுத்துட்டு வந்து அது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துல வேப்பம்பூல இருந்து அதை எடுத்துட்டு வந்து அது உள்ள வைக்கும். நல்லா லேசா கசக்கும், அதான் வெரி டேஸ்டி. இப்படி எல்லாம் பிஸியா இருக்காங்க. ஒரு சேட்டக்கார பையன் அது வழியா வர்றான். அவன் பார்க்கறான், என்ன ஐயா என்ன தேனி எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அன்பா ஒரு பிஸியா இருக்கு. நமக்கு இது பிடிக்கல, அவனுக்கு அது பிடிக்கல. என்ன பண்ணா, அப்படியே போறான். கொஞ்சம் தூரமா நின்றுக்கிட்டான். தேனி கடிச்சு போட்டுட்டு ஒரு பெரிய கல் எடுத்து வந்தான். தூக்கி ஒரு வீடு விட்டா சல்லுன்னு போகுது. அந்த தேனி ஒரு அடி அடிக்குது கூட்ட. அது அப்படியே லேசா பிஞ்சு உள்ள இருக்கிற தேனெல்லாம் கொஞ்சமா சொட்டுது. ஆனா தேனி எல்லாம் அங்க 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 செதறி ஓடுது. இவன் குஷியாயிட்டான். இவனுக்கு என்ன லாபம் கிடைச்சது? அந்த கல்லவட்டி அடிந்தனால. இதுதான் சாத்தான் செய்வோம். சாத்தான் சபைக்குள்ள இருக்கிறத ஒரு பிரிவினை உண்டாக்கும். இந்த பிரிவினையை எப்படி உண்டாக்கும்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். ஒன்றை செய்யக்கூடாது. நேற்று நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம தியானிச்சோம், என்ன செய்யக்கூடாது. இது செய்தால் அந்த இணைப்பு அவுட் ஆயிடும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தலை, நம்ம எல்லாரையும் ஒரு அங்கங்களாக வைத்திருக்கிறார். அங்கங்களாக வைத்து இந்த சபையை உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கி ஒரு நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் இதுல என்ன வருதுன்னா, இந்த இதுல சுயநலம் அப்படின்னு ஒரு தலைப்பை நம்ம கொடுக்குறோம். சுயநலம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன். இந்த பையன் சும்மா போண்டியதாங்க, இவனுக்கு என்ன கிடைச்சது? ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா போயிட்டே இருக்கிறான், கல்ல விட்டு எறிகிறான், அந்த கூட்டம் கலைச்சு விட்டுட்டான். இந்த சுயநலத்தை நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்து காட்டுறேன். ஆதாம் ஏவா 2 பேர் ஆண்டவர் உண்டாக்குனார். அவர் உண்டாக்கும் போது என்னெல்லாம் அவர் செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அவர் சாயலை கொடுத்தார். என் பிள்ளை என்னைய மாதிரி இருக்கணும். அது முக சாயலை சொல்லல, அது தனி கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை இப்ப நான் அதை பத்தி பார்க்கணும். சாயலை கொடுத்துட்டார் முதல்ல. 2வது, அவர்கள் தங்குறதுக்கு ஒரு அருமையான இடத்தை உண்டு பண்ணிட்டார். பியூட்டிஃபுல் பிளேஸ். அது எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் பாவம் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலம். அவங்களுக்கு 2 வேலை. ஆதாமுக்கு ஏவாள் கிடையாது. ஏவாள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். அந்த தோட்டத்தை பண்படுத்தணும், காக்கணும். ட்ரில்லிங்னா அதை உழைக்கணும். அந்த உழைப்பை போட்டு இந்த உழைப்பின் மூலமாக அவன் என்ன செய்யணும்? அதை காக்கணும். இந்த வேலையை கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்ப ஆதாம் தன்னுடைய வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஏவாளுக்கு என்ன ஆசை வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறதுக்கு சாத்தானுடைய வார்த்தையை கேட்கணும்னு ஒரு மைண்ட்ல வந்துருச்சு. ஏன் வந்துருச்சுன்னா, சுயநலம். நீங்கள் தேவர்களை போல் இருப்பீர்கள் ஒரு பாய்சனை போட்டான்னு அந்த சுயநலம் வந்துருச்சு. சுயநலம் வந்துருச்சு. அந்த உடனே நினைச்சிச்சு, ஆண்டவருடைய அண்ணையா அவர் செய்யாதேங்கிறார், செய்யுங்கிறார். அதான் வித்தியாசம். ஆண்டவர் செய்யாதேங்கிறாரு, சாத்தான் செய்யுங்கிறான். ஆண்டவர் புசிக்காதங்கிறாரு, இவன் புசிங்கிறான். உங்களுக்கு சாப்பிடுங்க சொன்னா நல்லா இருக்குமா? சாப்பிடாதாங்க. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் என்கிட்ட வராங்க. பேஷண்ட்டை நான் சில அட்வைஸ் பண்ணுவேன். நீங்க 1 மணி நேரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. சார் டைம் இல்லை சார். 2வது, நடந்தால் கால் வலிக்கும். இதெல்லாமே எக்ஸ்கியூஸ். இப்ப இதே இது அப்படி நான் சொல்லுவேன், நீங்க இதெல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நான் லிஸ்ட் கொடுத்துருவேன். இப்ப இதே இது வேற ஒரு டாக்டர்கிட்ட போவாங்க. அந்த டாக்டர் என்ன செய்வாங்கன்னா, அதெல்லாம் ஃப்ராடு. ஒரு மர கப்பு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் காணும், இது எங்க காலத்துல இருந்துச்சு. இதுல நீங்க தண்ணி காலையில் ஊற்றி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். குடிச்சுக்கிட்டு நீங்க என்னெல்லாம் சாப்பிடலாம். உங்களுக்கு சுகர் கூடும். ரத்தத்தை பார்க்கக்கூடாது, என்னன்னாலும் சாப்பிடுங்க. ஆனா இந்த மர டப்பா, இந்த கப்பு 12,000 ரூபா 17,000 அந்த காலத்துல.
மக்கள் அலறிடிச்சு வாங்குறாங்க. ஏன்னா எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆதாம் ஏவாளுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னாரு. ஆனா சாத்தான் சொன்னா சாப்பிடு, சாப்பிட்டா நீ தேவனை போல ஆயிடுவாங்க. அப்ப சுயநலம்ங்கிற ஒன்று என்ன செஞ்சிருச்சு? பாவம் செய்ய வச்சிருச்சு. சரி, அடுத்து பாருங்க, ஆசை நிறைவேறிச்சு. யாருடைய ஆசை நிறைவேறிச்சு? சாத்தான் மூலமாக ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இதனால என்ன நடந்துச்சுங்கிற ஒரு வசனத்துல நான் உங்களுக்கு காட்ட போறேன். 3வது அதிகாரம் 6வது வசனத்துல, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் பார்வை புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு என்று, இது பாருங்க, இவ சாப்பிடவே இல்லை. எனது சாப்பிடவே இல்லை. ஆனா அதற்கு முன்னாடியே பார்வை புசிப்புக்கு நல்லது. பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? இதுதான் சாத்தானுடைய கெப்பாசிட்டி. ஒரு காரியத்தை அவன் காட்டுவான், நல்லா இருக்குன்னு சொல்லுவான். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஆல்கஹால் எடுத்துக்கோங்களேன். எத்தனையோ பேஷண்ட்களை நான் பார்க்குறேன், குடினால அவங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. ரீசெண்டாக கோயில்பட்டியில ஒரு பேஷண்ட், அந்தாலே ஒரு குடியார், கணவன் மணி 2 பேரும் என்கிட்ட வருவாங்க. அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, விரல்ல புண்ணு வரும், என்கிட்ட மருந்து கொடுத்தா சரியா சொல்றாரு. சார், என் தம்பி பயங்கர குடியாரன் சார், அவன் குடியை நிப்பாட்டுறதுக்கு நீங்க மாத்திரை கொடுங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ இந்த மாதிரி சார் என்னையே விட்டுருங்க சார், நான் நல்லா இருக்கேன், நீங்க மருந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் தம்பி தான் மோசமா இருக்கான். இப்போ அவனுக்கு ஈரல் கட்டு போச்சு, ஜாண்டிஸ் வந்துருச்சு. இப்பவாது அவன் நிப்பாட்ட மாட்டேங்கிறான் சார். நான் சொன்னேன், எல்லாம் முடிந்தது, இனி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவனுக்கும் என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஏன் தம்பி இந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே வந்துட மாட்டான். அதைத்தான் நம்ம பார்க்கணும். அவங்க அந்த ஆல்கஹாலை குடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியாது அவங்க வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லி. ஆனா இங்க நம்ம பார்க்கறது பார்வைக்கு இன்பமும், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு. புத்தியை தெளிவிக்கிறது. புத்தி நல்லா இருந்துச்சு. அப்பதான் ஆதாமுக்கு ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுக்கிறாரு. எல்லா மிருகங்களுக்கும் நீ பேர் போடுங்கிறாங்க. இவங்க ஆதாம் பேரிட்டான், அவன் வச்சதான் பேராகி போச்சு. இதுக்கு ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஆதாம் பேரிட்ட எல்லா மிருகத்திற்கும் அதே பேர். மயில் மயில் தான், மயில் குயிலா மாறினா குயில் வேற. ஆனா மனுஷங்கள் எதுக்கெல்லாம் பேர் போட்டாங்க அதெல்லாம் மாறிடுச்சு. மெட்ராஸ், இன்னைக்கு யாராவது மெட்ராஸ்ன்னு சொன்னா சிரிப்பாங்க. ஒரு தடவை எங்களுடைய வீட்டுக்கு ஒரு திருமணமான புதுசா திருமணம் எங்க வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க. ரொம்ப வேண்டியவங்க. அது லஞ்ச் சாப்பிடணும். அந்த பொண்ணு புது பொண்ணு உட்காந்துக்க சாப்பிட்றான். என் மனைவி கேட்டா, நீ எந்த ஊருமா அப்படின்னா, சென்னை அப்படின்னா. மெட்ராஸா? அவங்க கண்ணு தெரிக்கிறான். மெட்ராஸ் சொன்னா நீ கிளவி, அந்த காலத்துல உள்ளவர். ஆனா இப்ப புது பேர் என்னதுன்னா சென்னை. மனுஷர்கள் போட்ட பேரெல்லாம் மாறிடுச்சு. பெங்களூருக்கு பேர் என்ன தெரியுமா? பெங்களூரு. முந்தி பாம்பே, இப்ப மும்பை. எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. காரணம் மனுஷங்க போட்டதெல்லாம் மாறிடுது. ஆனா ஆதாம் அன்னைக்கு கொடுத்த பேரு அதே பேர் தான், இன்னைக்கு வேற அது மாறப்படுறது. சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நான் ஒரு சில லேட்டா வந்திருக்கீங்க. அதனால இப்போ நான் உங்களுக்கு தலைப்பு கொடுத்திருக்கேன், ஒன்றை செய்யக்கூடாது. பார்ப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம், ஒன்றையும் வாதினாவது வீண் பெண்மல் செய்யாமல். செய்யணும், செய்யக்கூடாது. ஆதாம் செய்யக்கூடாதுன்றத சாத்தான் செய்ய வச்சுட்டான். அதனால வந்துச்சு என்னன்னா இச்சிக்க. இச்சைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சொந்தமில்லாததை செய்ய வச்சு. சரி, எல்லாத்துக்கும் காரணம் யார்? சாத்தான். சரி, சாத்தான் உடைய ஹார்ட், அவனுடைய வாஞ்சை, அவன் எப்படி பட்டவன்கிறத கொஞ்சம் ஸ்டடியை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? ஏன்னா இவனுடைய வாஞ்சையில தான் பிரச்சனை வந்துச்சு. ஏசாயா 14வது அதிகாரம், இவன் என்ன செய்யக்கூடாதோ அவன் இவன் செஞ்சான், செஞ்சு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். சரி, இதை புரியறதுக்கு ஒரு சின்ன என்னுடைய பர்சனல் உதாரணம் நான் சொல்றேன். எங்க வீட்டில் நான் 2வது, என் அண்ணன் ரஜினன் தான் ஃபர்ஸ்ட். அண்ணன் வந்து பயங்கர ஒரு ஆக்டிவான பர்சன். அதாவது அவர் அவரை மாதிரி ஒரு, இப்பயும் அப்படிதான், அந்த காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பார். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும். இவங்க அதுக்குள்ள டூர் போறதா பிளான் பண்ணிடுவாங்க. எந்த ஊருக்கு டூர் போக போறோம். அந்த டூர் போறதுக்கு இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தைச்சிருவாங்க.
அப்ப அவங்க பிஸியா எதில் இருப்பாங்கன்னா படிக்கிறத விட்டுட்டு இந்த டூர் போறதுலயே ரொம்ப பிஸியா இருப்பாங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் பிடிச்சி திட்டுன்னு திட்டுவார். இப்ப நான் 2வது பையனால நீ கவனமா பார்த்துட்டு இருக்கேன். அப்பாவுக்கு எதுல கோபம் வரும் கவனமா பார்த்துட்டு இருக்கேன். நான் அதை செய்ய மாட்டேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. தனியா இருப்பேன். எங்க அம்மா கூட உட்காந்துட்டு இருப்பேன். அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அண்ணன் செய்யற தப்ப நான் செய்யல. இங்க நம்ம அது போல சாத்தா என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு பிள்ளைய அது செய்யாம இருக்கோம். சாத்தான் என்ன தவறு செய்தான் அப்படின்னு சொல்லி ஏசாயா 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்ப்போம். நான் வானத்திற்கு ஏறுவேன். அவன் ஏற்கனவே எங்கதான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பரலோகத்துல இருக்கிறான். அதுல சந்தேகமே இல்லை. பரலோகத்துல இருக்கிற அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா வானத்துக்கு மேலாக ஏறுவேன். பரலோகத்துல இருந்தான். காட்டுறேன் உங்களுக்கு. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 13 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இது பரலோகத்தில் இருக்கிற ஏதேன். இங்க உள்ளதான் அனுபவிச்சு பத்மராகம், புஷ்பராகம், வாயுரம், படிகபட்சம், கோமேதகம், யாஸ்பி, எந்திரநீலம், மரகதம், பொன்னும் உன்னை மூடிக்கொண்டது. காஸ்ட்லி முடி. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேலதால் நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ண கேள்வி. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்த தேவனுடைய பரிசுத்த ஆனா வச்சிருக்கிறார். சத்தம் பற்ற இருக்கணும். ஐயோ, எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என்னை காப்பாற்ற ஒரு ஒரு கேருபாக வச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கிற வைத்தேன். இதுல உனக்கு குறைய கட்ட. இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏசாயா 14வது அதிகாரம் 13 நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்ச்சி. இவன் ஏற்கனவே இருக்கான். அந்த சிங்காசனங்கிறது ஆண்டவர் உட்கார்ந்துருக்கு. அதுக்கு மேல ஏன் சீட்டை போட்டுருக்க? எதை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கணும். பெருமை சாத்தானுக்கு வந்துருச்சு. எதை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்றாரோ அதை அவன் செஞ்சு வீழ்ந்துட்டான். அதனால இவனுக்கு என்ன செய்ய வைக்கிறான்னா ஆண்டோடைய பிள்ளைகள் அதை செய்ய வைக்கணும். செய்ய வச்சு கூடாது. நான் சொன்னேன், எனக்கு எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்தணும், அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். நான் ஒரு கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் எப்போ வருமோ அந்த பசங்க சாட மாட்டாங்க. அண்ணனும் சாட மாட்டான், தம்பியும் சாட மாட்டான். அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இங்க பாருங்க சாப்பாடு அப்படி இருக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்பா கோவம் வரும். அப்பா கை நாள் அடிக்க மாட்டாங்க. இந்த பேப்பர் வாசிப்பாரு, சுருச்சி ஒரு அடிப்பாரு தப்புன்னு. ஆனா என்னை அடிக்க மாட்டார். ஏன் என்னை அடிக்க மாட்டார்? சொல்ற மாதிரி பிளேட் காலியாயிரும். அப்ப நல்லா கேட்டுக்கோங்க. இது சந்தோஷப்படுத்தும். இது செய்யக்கூடாது நமக்கு தெரியும். எங்க அப்பாவுக்கு எது சந்தோஷப்படுத்தும், எங்க அம்மாவுக்கு எது சந்தோஷம் எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவருக்கு பிடிக்கிறது என்னன்னா தாழ்மை. ஆனா ஆதாம் ஏவால பாவம் செய்ய வச்சு வீழ்ந்த சாத்தான் அவரோட வீழ்ச்சி அடைந்தவர். அதனால்தான் 14 நான் மேகத்திற்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். மேகத்திற்கு மேலாக. இந்த மேகங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆண்டவருடைய வெஹிக்கிள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு மேல நாம் போயிருவீங்கிறோம். வாசிப்போம். இந்த மேகத்தை பத்தி சின்ன ஸ்டடி பார்ப்போம். இந்த மேகங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகையில எதோட வரப்போகிறார்னா மேகத்தோடு வரப்போகிறார். அதுக்கு மேல ஏன் பிளேஸ் போயிருக்கிறோம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 7வது இது மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாரும் அவரை காணும். அப்ப 2வது வருகையில அவர் எதை யூஸ் பண்ண போறாரு? மேகம். அதை விட நான் மேல போயிருவேங்க. 2வது வருகையில இதுதான் ஒரு அவனுடைய சாத்தானுடைய வீழ்ச்சிக்கு காரணம், பெருமை. இன்னொரு வசனம் தெரிஞ்சுக்கலாமா? மத்தேயு 24வது அதிகாரம் 30வது 2வது வருகிறது. அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதே. மேகங்கிறது ஆண்டோடைய வெஹிக்கிள். நம்ம கார் வச்சிருக்கிறோம், பிளைன் இருக்கு, ராக்கெட் இருக்கு, ஹெலிகாப்டர் இருக்கு. ஆனா ஆண்டவர் இதெல்லாம் துப்பிடுறாரு. அவர் மேகத்தோடு தான் அவர் வருகிறார். இன்னொரு வசனம் தமிழ் காட்டுறேன். மார்க்கு 13வது அதிகாரம்
25வது வசனம். இது ஆண்டுடைய 2வது வருகை. இதுல விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். எல்லாம் அசைக்கப்படும், மேகம் மட்டும் அசையும். மார்க் 13வது அதிகாரம் 25வது வசனம். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களிலும் வானத்தில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் இருந்து காண்பி. மேகங்கள் அது மட்டும் அசையாது. காரணம், அது அவருடைய வெஹிக்கிள். ஆனா சாத்தான் சொல்றான், இந்த மேகத்திற்கு மேலாக ஏன் சிங்காசனத்தை இருக்கு. இது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கீழே தூக்கி தப்புன்னு தள்ளி விட்டாரு. அப்ப இது ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அந்தி கிறிஸ்து என்ன அவனுக்கு ஆசைன்னா, அவன் எங்க போய் உட்கார்ந்துடும், சிங்காசனத்துல போய் உட்கார்ந்துடும். இப்ப நம்ம அந்த ஸ்டடிக்கு போறதில்ல. இப்ப நம்ம பார்க்க போறது தாழ்மை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப திரும்ப வசனத்தை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலது வீண் பெருமை செய்யாமல். வீண் பெருமைங்கிறது ஏன் செய்யப்படும், பிரிவினை வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு அழகான தேன் பெருசா இருக்குது, ரொம்ப பிஸியா இருக்கு. உள்ள யார் இருப்பார்னா ராணி தேனி. வெளியில தெரியாது, ஆனா இருக்கும். ராணி தேனி உள்ள உட்கார்ந்துருக்கு. எல்லா தேனியும் பிஸியா இருக்குது. அங்க போகுது, இங்க போகுது. தேனை பண்றது உள்ள அதை ஃபில்அப் பண்ணது, இன்னொன்னு அந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்குது, பெருசா இருக்குது. இன்னொன்னு அது வாயில இருந்து அந்த வேக்ஸ் பண்ணது, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்குது. சேட்டை பையன் வர்றான், ஐயா இது என்னது, ஒன்னா இருக்குது, எனக்கு பிடிக்கலையே, ஒன்னால இருக்கக்கூடாதுன்ட்டு தூரமா போயிட்டு ஒரு கல்லை இங்கன்னு அடிக்கிறான். அந்த கல்லை அடிச்ச உடனே கிராக்கா இருக்கு. எல்லா தேனியும் அப்படியே அங்கங்க பரவுது. அதால உள்ள இருக்க முடியாது. இத நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, இதுதான் நீங்க செய்த வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். சரி, இந்த பிரிவினை தான் பிரச்சனை. இதெல்லாம் செய்தா, செய்யக்கூடாததை செய்தால் பிரிவினை வந்துடும். வாசிக்குமா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். வீண் பெருமை, வாது, இதெல்லாம் தான் பிரிவினை. சகோதரர்களே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏகமாய். செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்தால் இது நடக்கும். என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யக்கூடாது. ஆதாம பழத்தை சாப்பிடாதனாரு, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டான், துரத்தி விட்டார். அதுபோல நீங்க ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏகமானதை ஏக யோசனையாய் உள்ளதை செய்து. ஏக யோசனை. ஆதாமுக்கு என்ன சொன்னாரு, பண்படுத்து காத்துக்க, அதோட வேலை பிடிச்சிருச்சு. மீதி நான் பார்த்துக்கிறேன். சாப்பிடாத அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஆனா அந்த செய்யக்கூடாததை செய்யும்போது பிரச்சனை வந்துருச்சு. அதுபோல இந்த செய்யப்பட சீர் பொருந்தவர்களாகவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புத்தி சொல்லுகிறேன். புத்தி சொல்லிட்டு பிரச்சனைக்கு வர்றாரு. எப்பவுமே நம்ம ஒரு டயக்னோசிஸ் பண்ணோம். இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வருது, சார் எனக்கு ஸ்டோன் இருக்கு சார். ஆமா, உனக்கு ஸ்டோன் இருக்குன்னு நான் சொல்லணும். உன் பிரச்சனை எனக்கு சொல்லு. ஸ்கேன் பண்ணிட்டு ஸ்கேன்ல பாருங்க சார், கல் இருக்கட்டும் வச்சிரு. குறுக்கு வலிக்குது சார், ஐயோ வலிக்குது சார், குடி வலிக்குது சார். அப்போ அவனுக்கு கல்ல இல்லமா முது தண்டுல ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நான் கரெக்ட் பண்றேன். அதுபோல இங்க டயக்னோசிஸ் சொல்லிட்டாரு. அடுத்து காஸ், எதனால அந்த வலி வருது. உங்களுக்குள்ளே சகோதரர்களே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் பாருங்க. ஏனென்றால் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் ஒன்றென்றும் குலேவதியான் வீட்டிலே உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்படும். அன்னைக்கு சபைகள் கிடையாது, வீடுதான் சபை. அந்த வீட்டுல இருந்துட்டு ஒரே சண்டை. என்ன சண்டைன்னா, கட்சி. ஒரு காலத்துல எம்ஜிஆர் இருந்த காலத்துல கட்சி 2ஆ பிரேக் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே ஜெயலலிதா, இன்னொன்னு ஜானகி அம்மா, 2ஆ பிரிஞ்சிச்சு. அதுபோல நீங்கள் சிலர், உங்களில் சிலர் 12வது, நான் அப்போல்லாவை சேர்ந்தது என்றும், நான் பவுலை சேர்ந்தது என்றும், நான் கேபாவை சேர்ந்தது, நான் கிறிஸ்துவை சேர்ந்தது, இப்படி சொல்லிட்டு இப்ப குரூப் மாறிடுது. அப்ப அந்த சேட்டப்பைய கல்ல விட்டு எரிஞ்சா கிராக் வந்துருச்சு. இப்ப 3 கிராக் வந்துருச்சு. அப்படி கிராக் வந்துருச்சா? அப்புறம் பாருங்க, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் அழகான கேள்வி. கிறிஸ்து பிரிந்திருக்காரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தெல்லாம் ஞானம் செலுத்தீர்கள் சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவை என்னன்னா 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம்
2வது வசனம். இடிக்கப்படுறதுக்கு ஒண்ணுதாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரிவினை வராது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அறையப்பட்ட அவரை என்று வேறென்று சொல்லுகிறாரு. சிலுவையில் அறையப்பட்டாருங்க, அது மட்டும் போதும் உங்களுக்கு. இப்ப பவுல் இங்க சொல்லும் பொழுது என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவனா? தண்ணீர் மேல் நடந்தார் ஐயா சொல்லலாம், வானத்திலிருந்து அப்பத்தை இறக்குனார் சொல்லலாம், தண்ணீரை திராட்சரமாக சொல்லலாம். அது எதையுமே சொல்ல மாட்டேங்க. பிரிக்க முடியாத ஒரு காரியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அதை உங்களுக்கு நான் காட்டுறேங்கிறார். இதுதான் அவர் சொல்லுகிற ஒரு காரியம். அடுத்து பாருங்க, பிரிவினைக்கு காரணம் வாக்குவாதம். 12வது வசனத்துல குரூப் வந்துருச்சு. 3வது அதிகாரம் 3வது வசனம், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். அடுத்த பாருங்க, இன்னும் அந்த கிராக் கூட்டிக்கிட்டே போடுவாங்க. பொறாமை, வாக்குவாதம், பேதம், பொறாமை. இந்த பொறாமை எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பெரிய ஆள், என்னையோட பெரிய ஆள் கிடையாது இது. ஆனா பவுலுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1 வாது வீண் பெருமையினால் செய்யாமல் மனத்தாழ்மையாய் ஒரு மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மைக்கு ஆப்போசிட் தான் இங்க பார்க்கணும். பொறாமை, வாக்குவாதம், பேதமை உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னாலே நீங்க இதெல்லாம் இருக்குது. இப்ப ஒரு உண்மையான கிறிஸ்தவனை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, தாழ்மை. என்ன நீங்க சொன்னாலும், ஆண்டவரே உமக்காக நான் வாழ்றேன், இந்த பேச்செல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது என்னை பாதிக்க கூடாது. என்னைக்கு அது பாதிக்குதோ அவருடைய சந்தோஷம் போயிடும். இதுல வீண் பெருமைங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். இந்த வீண் பெருமைங்கிறத வசனத்தில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். முதலுக்கு 1 வாது வீண் பெருமை. இந்த வீண் பெருமைக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கொடுத்திருக்கு, எம்டி கான்சில். எம்டி கான்சில் என்னன்னா, நம்ம மொழியில நீ உங்களுக்கு புரியுறாப்புல ஒரு பெருங்காய டப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கல்யாண வீட்டுக்கு நாங்க போயிருக்கோம். அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி தான். பேர சொன்னால அது கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அவரு இங்க குடும்பத்துல எல்லாரும் குடிச்சு 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 எல்லாம் காலியாகி சொத்தெல்லாம் வித்துட்டு வெறும் பேர் மட்டும்தான் இருக்கு. அப்ப சொல்றாரு, சார் நாங்க எம்டி பெருங்காய டப்பா சார். பெருங்காய டப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற எல்லா பெருங்காயம் எடுத்தாலுமே அது ஒரு வாசல். ஆனா உள்ள நீங்க நினைச்சிடக்கூடாது பெருங்காயம் இருக்குன்னு சொல்லுங்க, எங்களை ஒண்ணுமே கிடையாது, நாங்க காலி பெருங்காய டப்பா. இதத்தான் எம்டி கான்சில், பெருங்காய டப்பா. இத இன்னும் கொஞ்சம் புரியுறாப்புல உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு கிரேக்க வார்த்தை சொல்றேன், முடிஞ்சா எழுதிக்கோங்க. கெனோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை, KENOS. கெனோஸ்னா எம்டி, காலியான்னு கெனோஸ். சாப்பாடு இருக்கா? கெனோஸ். கொஞ்சம் காலி சாப்பாடு, காலி. காசு இருக்கா? கெனோஸ். சரி, இன்னொரு கிரேக்க வார்த்தை சொல்றேன், அது டெக்கா, DOXA. DOXA க்ளோரி, ஒரு மகிமை, வெயின் க்ளோரி. அப்ப எம்டி ஒரு காலத்துல மகிமை இருந்துச்சு. எங்க குடும்பத்து 2 பேர் சோ அண்ட் சோ. அந்த இதுல நாங்க தான் பெரிய பணக்காரங்க. எவ்வளவு பணக்காரங்கன்னா, வெள்ளக்காரங்க காலத்துல நாங்க கரண்ட் சப்ளை பண்ண அவ்வளவு பெரிய ஜெனரேட்டர் நாங்க தாத்தா வச்சிருந்தாரு. இப்ப என்ன இருக்கு ஒண்ணு, அதான் வீண் க்ளோரி, வெயின் க்ளோரி. இப்ப இவங்க ஒரு அரண்மனை பாக்குறீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஆனா ஆளே உள்ள கிடையாது, எல்லாம் செடி பிடிச்சு போய் அதுக்குள்ள பாம்பு இருக்கு, அது உடைஞ்சு கிடக்கு. ஒரு காலத்தில் இப்படி இருந்திருக்கோம், ஜென்னு இருந்துச்சு. இப்ப அதான் வீண். சரி, இது நீங்க புரியறதுக்கு ஒரு வசனத்தை நான் காட்டப்படும். எடுத்துக்கொள்ளுமா? ரோமர் 11வது அதிகாரம் 25வது வசனம். இது யாரை பார்த்து சொல்றா? புறஜாதியாரை பார்த்து பவுல் சொல்லுகிறார். எவரையா புறஜாதியார்களே, ரொம்ப பெருமை வந்துடக்கூடாது உங்களுக்கு. அடக்கி வாசி. என்ன வாசி? அடக்கி வாசி. நீ உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருக்கு. ரோமர் 11வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் சகோதரர்களே, நீங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருக்க ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுங்க. என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பா நீங்க புறஜாதியர், ஆனா உண்மையான இஸ்ரவேலர்கள் அந்த ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த புறஜாதியர் நம்பர் கூடுற வரைக்கும் தான் காத்துக்கிட்டு இருப்பாரு. நம்பர் கூடியடிச்சா போயிட்டே இருப்பார். நல்ல பெருமை பாராட்டாதப்பா,
நீ ஆண்டவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப பெருமையாக இருக்காது. இதற்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பலன் தேவை. தேவனுடைய பலனால இதுல நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தாழ்மைக்கும் தேவ பலன் உங்களுக்கு காட்டப்படும். வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அதை வேதம் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னா, ஏனென்றால் அவர் பலவீனத்தினாலே சிலுவிலே அறையப்படாமல் இருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைக்கிறது. தேவனுடைய வல்லமை பலவீனங்கிறது வேற, இது பிழைக்கிறது எப்படி இருக்குன்னா யோவான் 18வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்முடைய இது பண்ண சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் 3ஆக காட்டப்படும். பலவீனம், தேவ பலன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், சிலுவையிலே அறையப்பட்ட அவர் தான் நமக்கு சொல்ல போயிடும். இப்ப நாம அவரை பத்தி பேச போறோம் பாருங்களா. அப்ப பலவீனத்தினால் அவர் நினைச்சல இல்லை. யோவான் 18வது அதிகாரம் 6வது வசனத்துல அவரை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க. பாசான் தேசத்து எருதுகள்லாம் வருது, பிடிக்க வந்திருக்காங்க. அவர் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் பின்னாடி துபுன்னு விடுகிறாங்க. அப்ப சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அவருக்கு பலன் இருந்துச்சு. இது தேவ பலன். சிலுவையில தூங்கிக்கிட்டு இருக்காரு. மத்திய 27வது அதிகாரம் 50வது வசனத்துல மகா சப்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மகா சப்தமாய். மறிக்கிறதுக்கு முன்னாடி நாக்கு மேல ஒட்டிக்கணும், சத்தம் வராது, வாயெல்லாம் காஞ்சி போயிருக்கும், உசுறு போயிடும். ஆனா மகா சப்தமாய் உயிர் தெழுந்த பிறகும் அவருக்கு அந்த பலன் இருந்துச்சு. மார்க் 16வது அதிகாரம் 4வது வசனத்துல கல் பெரிய கல்லா இருந்துச்சு. ஆனா உயிர் தெழுந்த இயேசு யாரும் தள்ள வேண்டியது, அவர் அப்படியே கடந்து வெளியே வச்சார். ஆனா தேவதூதன் அந்த கல்லை புரட்டி வெளியே வச்சுக்கிட்டு அது மேலே இது உட்கார்ந்துருக்கான். கல் மீறிய கல், தேவனுடைய வல்லமை. திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் செய்யக்கூடாதுங்கிற சில காரியத்தை சொல்லியிருக்கார். என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம பார்த்ததை ஒரு பார்த்துட்டு செய்தி முடித்துள்ளோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3 ஒன்றையும் வாது வீண் பெருமல் செய்யாமல். சரி, ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமும் கருமையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, எங்களை உங்களுடைய பிள்ளைகளாக சபையில வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. இது கிருபை கிருபை கிருபை. நாங்கள் இந்த கிருபைக்குள்ளே எங்களை காத்து கொள்ள வேண்டும் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.